வணக்கம் நண்பர்களே, நம்ம லிட்டில் இண்டியா பார்த்துட்டு இப்போ கார்டன் பை த பே வந்திருக்கிறோம். கார்டன் பை த பேயில் சூப்பர் ட்ரீயோட லைட் ஷோ பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். சூப்பர் ட்ரீயோட லைட் ஷோ வந்து ஈவினிங் 7:30 ஒன்று இருக்குது, 8:30 ஒன்று இருக்குது. இப்போ அப்சர்வேஷன் சூப்பர் ட்ரீயில் இருக்கிற அப்சர்வேஷன் டெக்கில் போய் நின்று பார்க்குறனால பார்க்கலாம். ஆனால் அந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு போகிறக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் அப்சர்வேஷன் டெக்கில் போய் நின்று அங்கே லைட் எரிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா அந்த கார்டனுக்குள்ளேயே நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அங்கே சூப்பர் ட்ரீ லைட் எரியும், லைட் ஷோ நடக்கும், மியூசிக் நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கார்டன் பை த பேலையும் நின்று பார்க்கலாம், மெரினா பே சைடில் நின்று பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த லைட் ஷோ வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம இன்றைக்கி நைட் தூங்கிட்டு சிங்கப்பூரில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நேரத்துலேயே வந்து நம்ம மலேசியா போக போகிறோம். 7:30க்கு KKLங்கிற பஸ்ஸு நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாம். வணக்கம், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி காலையில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். கிளம்பிட்டோம். மணி 7:30 மணிக்கு கிளம்பணும். 2 மணிக்கு போய் சேர்ந்துருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு மழை இருந்துச்சு, அப்புறம் மழை இல்லை. சிங்கப்பூர் பாடுற வரைக்கும் நல்ல க்ரௌடு இருந்துச்சு ரோடு. பஸ் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. அப்புறம் பஸ்ஸு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து சீக்கிரம் போயிடும்னு நினைக்கிறேன். இடையில ஒரு பிரேக் நிப்பாட்டினாங்க. நம்ம பிரேக்கில் டீ சாப்பிட்டாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. மறக்காமல் நம்ம வந்து வரும்போதே சிங்கப்பூரில் மலேசியாவுக்கு ரிங்கிட் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு போய் மலேசியாவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் செலவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா இடையில லஞ்சுக்கெலாம் நிப்பாட்டுறாங்க. டைம் ஆச்சுன்னா அப்படியே போயிடுறாங்க. ஓகே, நம்ம போய் மலேசியாவில் போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வந்து KL டவரில் அப்சர்வேஷன் வந்தோம். 1500 டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டவர் தெரியுது. ஒரு வந்தால் சூப்பராக இருக்குது. இது அங்கே ஒரு பில்டிங் தெரியுது. இது வந்து KL டவர். இப்போ லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லைட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து புதுசாக ஒரு பில்டிங் சொன்னாங்களே, அது பேர் தெரியல, என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்டகாசமாக இருக்குது. லைட் மேலே கீழேயும் போகுது. டவர் லைட் போட்டாங்க. அட்டகாசமாக மின்னுது, பளபளன்னு மின்னுது, சூப்பராக மின்னுது, அந்தளவுக்கு மின்னுது. இந்த வீடியோ வாட்டர் பால் ஸ்க்ரீன் தெரியுது. எல்இடி வாட்டர் பால் ஸ்க்ரீனு. எல்இடி லைட்டு தான். நான் இந்த மாதிரிலாம் பார்த்து போட்டு தான் வந்து நம்ம பில்டிங் அப்படி லைட் போடலான்னு ஒரு வித்தியாசமாக லைட்டு. ஆனால் கரண்ட் பில் எகிரிரு நம்ம ஊருக்கு. வித்தியாசமாக தெரியுது. ஹோட்டல் பெவிலியன். லைட்டு மேலே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பெட்ரோஸ் டவர் லைட் போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. ட்வின் டவர்
கீழே ஒரு டவர் லைட் போட்டாங்க. வந்தோம் ட்வின் டவர் வந்தோம். ட்வின் டவர் வந்து வீடியோ எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. பெட்ரோஸ் டவர் ட்வின் டவர் ட்வின் டவர் ஒரு பில்டிங். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ட்வின் டவர் சுற்றி நிறையா பில்டிங் இருக்குது. முன்னாடி ஒரு மால் இருக்குது. இது ஒரு மாலு. இது மால் இருக்குது. மால் சூப்பராக இருக்குது. ட்வின் டவர் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, பை பை.